இறப்பில்லாமல் போய்விடுமா? பிறக்கின்ற ஜீவன்கள் அனைத்தும் என்றாவது ஒரு நாள் இறந்துதானே ஆக வேண்டும். நான் கூட என்றாவது ஒரு நாள் இறந்துதானே ஆக வேண்டும். நிலையில்லாத இந்த உடலை பெரிதாக நினைத்து உண்மையான காதலை மறந்துவிடு என்று சொல்லலாமா? அதனால் சுவாமி சாகாதிருப்பவர் நானும் இருந்துதானே ஆக வேண்டும். அதனால் ஓராண்டு என்ன, ஒரு மாதம் என்ன, ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவரோடு நான் வாழ்வினை தவிர வேறு யாரையும் மாறாக கூட நினைக்க மாட்டேன் சுவாமி. நான் ஆகையால் தாங்கள் மாற்றம் சொல்ல வேண்டும். அது சரி சுவாமி, என் தோழியர் வணங்கினால் நானும் வணங்கினேன். என்ன சொல்லி ஆசீர்வாதம் செய்தீர்கள்? உன்னுடைய தோழி முதலில் வந்து வணங்கும் பொழுது மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்தேன். நான் உங்களை வணங்கினேன் அல்லவா? பிறகு நீ வந்து வணங்கினாய். என்ன ஆசீர்வாதம் செய்தீர்கள்? உன்னை ஆசீர்வாதம் என்ன சொல்லி ஆசீர்வாதம் செய்தேன்? சாவித்ரி, ஞாபகம் வந்து விட்டது. உன் தோழி வந்து வணங்கியுடன் மங்களம் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் அல்லவா? நீ வந்து ஆசீர்வாதம் செய்யப்படுது. எப்படி ஆசீர்வாதம் செய்ய தெரியுமா? தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ. அதற்கு என்ன சுவாமி, நான் உங்களை வணங்கியவுடன் உங்களை அறியாமலே உங்கள் திருநாவினால் தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ என்று என்னை மங்களமாய் வாழ்த்தி விட்டீர்களே ஐயா. உங்கள் திருவாயினால் தீர்க்க சுமங்கலியாய் என்று சொல்லிய பிறகு நான் எப்படி அமங்கலியாகுவேன் சுவாமி? நாரதர் வாக்கு பொய்க்காது என்று சொல்வார்கள். தாங்கள் தான் இதற்கு மாற்றம் சொல்ல வேண்டும் ஐயனே. தவளை தன்வாயால் கெட்டுவிடும் என்பார்கள். இல்லை சுவாமி, அதற்கு எடுத்துக்காட்டே இந்த நாடகம். அப்படியெல்லாம் கிடையாது. எனக்காக உங்களுடைய திருநாவினால் உதிர்ந்த வார்த்தை இது. என் வாழ்வுக்காக வந்த வார்த்தை இது சுவாமி. இந்த நாடகம் நாவால் இட்ட வாக்கு என்றைக்கு பொய்யாகாது. இந்த வாக்கு பொய்யாகாமல் இருக்க நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். அந்த உபாயத்தின் பிரகாரம் நடந்து கொண்டே ஆனால் கண்டிப்பாக நினைத்த காரியம் சிறப்பாக நடைபெறும் என்பதை கிணங்க ஒரு உபாயத்தை சொல்கிறேன். உபாயம் என்றால் 48 தினங்கள் கௌரி விரதம் இருந்து அந்த தேவியை பூஜை செய்தே ஆனால் நீ நினைத்த காரியம் நடக்கும் அம்மா. அதற்கான உபாயத்தை சொல்கிறேன். எங்கே அருகில் வா. சாவித்ரி, அந்த தேவி நன்றாக பூஜை செய்து கொள். தேவியை பூஜை செய்வார்.
என் மன்னவன் உயிரை காப்பு சுவாமி. தாங்களே முன்னின்று எங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் சுவாமி. சாவித்ரி, இந்த நாரதன் விட்ட வாக்கு என்றைக்கும் பொய்யாகாமல் இருக்க நானே உன்னுடைய திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன். எங்கே சத்தியவனை வர சொல் பார்க்கலாம். காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள போகிறார் அல்லவா? யாருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால சத்தியவான், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி கிணங்க உன்னுடைய நிலையை எடுத்து கூறியும் சாவித்திரி உன்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். ஆகையால் அவளுடன் சிறப்பாக இருந்து சிறப்பான குடும்பத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.